அழகு அழகு அப்கமிங் எபிசோட் நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கும். மதியம் மலரும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பேசிட்டு வராங்க. இன்றைக்கி வாக்கிங் வந்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மலர்கிட்ட மதி கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதுவும் ரேவதி வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவள் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா ஆமாம் நானும் எதிர்பார்க்கவே இல்லை, ஜாலியாக இருந்தது நம்ம போயிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கோங்க, நீங்கள் டெய்லி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லியா சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே மலர் பார்த்தீங்கன்னா கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக வாக்கிங் வர்றதுனாலே அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் ஸ்லிப்பர் போட்டு வந்ததுனால தான், நீங்கள் ஷூ போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு முதல்ல ஒரு ஷூ ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுக்கு அதெல்லாம், நான் டெய்லியாக வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க, வாங்க டெய்லி நம்ம வரலாம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே மதி, இப்போ வீட்டுக்கு போனால் பாரு, அத்தை பாரு என்னென்ன சொல்லுவாங்கன்னு பாரு, 10 பேர் வந்து காலிங் பெல் அடிச்சாங்க, எழுந்து போய் நாங்கள் யாருன்னு கேட்டு வந்தோம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. 1008 குறை சொல்லுவாங்க. துணியெல்லாம் கீழே உந்து போச்சு, நான் தான் காய போட்டேன், அது காணும் இது காணும், டீ குடிக்கலான்னு போனால் ஸ்டவ் பற்ற மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. மாமா கண்ணாடியை காணும், என்னோடய ரிப்போர்ட்டை காணும், அதை காணும் இதை காணும்னு சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அவங்கள பற்றி தெரியுதுல்ல, அவங்கள பற்றி தெரிஞ்சும் நீங்கள் எதுக்கு அவங்களோட இதுக்கெலாம் ரியாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு நல்ல மருமகளாக இருக்கணும்னு நினைக்கிறது புரியுது, ஆனால் அவங்க நல்ல மாமனார் மாமியாராக இல்லைல்ல, உங்களை யூஸ் பண்ணிக்க தானே பார்க்குறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு இட்ஸ் லைக் தட்டுன்னு இருங்க, அவங்க எது கேட்டாலும் அப்படியா சரி அப்படி மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு எல்லாத்துக்கும் உட்காந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் இது மாதிரி சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிற, சரி சரிவா வீடு கிட்ட வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தயங்கி அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. மதி பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சி பார்த்தீங்கன்னா கிச்சன் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க போன உடனே பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி பின்னாடியே போகிறாங்க. மலரே நீ இல்லாமல் போயிட்டம்மா, அந்த அயன் பண்ண துணி எடுத்துகிட்டு வந்தான், நீ இல்லைன்னு சொல்லி அமுச்சிட்டேன், சரி நான் உன்னை அமுச்சிட்டு வந்து உட்காறேன், எதிர்த்த வீட்டுக்காரி உன்னை கேட்டுட்டு வரா, அவகிட்ட நான் பதில் சொல்கிறதுக்குள்ளே என்னால் மாள முடியலம்மா, எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி இருந்துச்சா, சரி காஃபி போட்டு குடிக்கலான்னு பார்த்தா காஃபி பொடியை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா இங்கே தானே அத்தை இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே இருந்தது நீ இப்படி ஒழிச்சு வச்சுட்டு போனால் நான் எப்படி எடுத்து குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீ போவாத மலரே, திடீர்னு ஒரு மாதிரி படபடப்பாக வந்துடுச்சு, சக்கரை எடுத்து போடலான்னு பார்த்தேன், சரி கிச்சனில் வந்து நம்மளே எடுத்து நம்மளே வாயில் போட்டுக்கணுமேன்ட்டு நான் அப்படியே சோஃபாவில் உக்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கும் சோஃபாக்கும் ரொம்ப தூரம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேசல, நான் மலர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வர வர எங்கள் மேலே யாருக்குமே அக்கறை இல்லாத போகுது, வாக்கிங்க்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்ட்டு திடீர்னு கிளம்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் உங்களுக்காக தான் முதல்ல வாக்கிங்கே போகிறேன், உங்களை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே, உங்களையும் மாமாவே நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா அதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்ல, நான் என்னோடய உடம்ப பார்த்துக்கிட்டா தானே நான் உங்களை பார்த்துக்க முடியும், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டேன்னா என்னை யார் பாப்பா உங்களை யார் பாப்பா சொல்லுங்கள், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு யார் வர முடியும், நான் ஆரோக்கியமாக இருந்தால் தானே உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், அதுக்காக தான் நான் வாக்கிங் போகிறேன், உங்களுக்காக தான் நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி வாயை பொழந்து பார்க்குறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு சக்கரை தானே வேணும், இருங்க எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. மாமா உங்களுக்கும் சக்கரை வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. மலர் உள்ளே பேசுனதில் அவரும் கேட்டுட்டு தான் இருக்காரு. எனக்கு எதாவது வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அத்தைக்கிட்ட எந்தாங்க அத்தை சக்கரை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம்மா, என்னோட படப்படப்புலாம் குறைஞ்சிச்சு, இப்போ நான் நார்மலாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் பேச்சின பேச்சில் அவங்க வாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா ஏங்க நீங்களே அதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க நானா இதெல்லாம் பேசுனேன் அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோதாங்க, எது கேட்டாலும் இது மாதிரி பதில் சொல்லுங்கள், இதுக்கப்புறம் உங்கள் பக்கமே அவங்க வரமாட்டாங்கன்ற மாதிரி மதி சொல்கிறாங்க. நீ சொல்லிட்டல மதி, பேசிட்டா போச்சு அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலரும் மதியம் பார்த்தீங்கன்னா வாசலில் நின்று காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா மலரோட தம்பிக்கிட்டேருந்து வாய்ஸ் நோட் வருது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லக்கா, கொஞ்சம் கால் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு உடனே மலர் ரொம்ப பதறி போயிட்டு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேம்மான்னு சொல்கிறாங்க. பொய் சொல்லாதம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பேக் பெயினுமா, அன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் குனிஞ்சு நிமிர்ந்து கொஞ்சம் வேலை செஞ்சேன், அப்போ ஆரம்பித்தது இன்னும் அப்படியே இருக்குது, என்னால் இன்றைக்கி ரொம்ப முடியாமல் தம்பியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா ஸ்கேன்லாம் எடுத்தாங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எலும்பில் தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க,
சொன்னாங்கம்மா. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏம்மா நீ இதை என்கிட்ட சொல்லலைன்னு கேட்குறாங்க. எங்கம்மா நான் உங்ககிட்ட சொன்னால் நீ வந்து என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்க அனுப்ப மாட்டாங்க. நீ அங்கேருந்து கஷ்டப்படுவ. அதுக்காக தான் நான் தம்பியை சொல்ல வேணான்னு சொன்னேன். அவன் ஏன் சொன்னான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா உடம்ப பார்த்துக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. மதி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மதிக்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பாக்கியராஜ் கால் பண்ணி இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பாக்கியராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பேக் பெயின் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அம்மாவை போய் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஈவினிங் நான் வரேன், நீயும் நானும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டில் என்ன சொல்லிட்டு போகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்லையா, சரி ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் 2 பேரும் பேராக தான் போகணும்னு நான் சொல்லி சமாளிக்கிறேன், நீயும் நானும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலரும் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் மதிக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அம்மாவை போய் பார்க்கறதுக்கு கூட இங்கே நான் போய் சொல்லிட்டு போக வேண்டியதாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே உண்மையாக சொல்லி நடந்துக்க முடியல. எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. தேவையில்லாததுக்கெலாம் போய் சொல்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுறீங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம போகாமல் இருக்க முடியாதுல்ல. அதை சொன்னால் இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல நம்ம போய் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷை காமிக்கிறாங்க. சுரேஷ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவரோட ஜுவல் காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருப்பாரு. சார் அங்கே ஒரு கேமரா கூட இல்லை, ஒரு சிசிடிவியுமே இல்லை, எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி உடனே கண்டுபிடிக்க முடியும்? சும்மா சும்மா நீங்கள் ஸ்டேஷனுக்கு வராதீங்க, கண்டுபிடிச்சா நாங்களே கூப்பிட்றோன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. அதுக்கப்புறம் சுரேஷ் வெளியே கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா உள்ள இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டியா, கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சார், உங்கள் டேபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா தான் செய்கிற, ஆனால் உன் வாழ்க்கையில் மட்டும் எதுவுமே கரெக்டாக செய்ய மாட்டியே, என்ன இன்னும் பொண்டாட்டி உன் கூட சண்டை போட்டு தான் இருக்காங்களா, இல்லை 2 பேரும் சமாதானம் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஏட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா என்னப்பா திரும்பி உங்கள் ஒய்ஃப் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. இல்லை சார் வரலை அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வருவாங்க. போலீஸ் உனக்கே பிரச்சனை உன் பொண்டாட்டியால், நீ என்ன பண்ணுவியோ? இந்த விஷயத்த தான்ப்பா நான் டிஜே கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். டிஜே பார்க்கறதுக்கு அன்றைக்கி போயிருந்தேன். ஒரு பொண்ணு உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வந்து அதுக்கப்புறம் நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போய் கடைசியில் அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் உன் மேலே திரும்பவும் கம்ப்ளைண்ட் பண்ண கொடுக்க ஸ்டேஷனுக்கு வந்தா. இந்த கதையை சொல்லி நாங்கள் 2 பேரும் சிரிச்சிட்டு இருந்தோம். டிஜி ரொம்ப உழுந்து உழுந்து சிரிச்சாருன்ற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா அவரை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்காரு. உங்களை எதிர்த்து எந்த பதிலும் பேச முடியாமல் ரொம்ப அமைதியாக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் மலர் மதியை காமிக்கிறாங்க. மதிக்கிட்ட பார்த்தீங்கன்னா மலரோட குழந்தை பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா பால் கொடுத்துட்டு நானும் அப்பாவும் இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகிறோம், நீ சித்திக்கிட்ட அடம் பிடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமனார் பார்த்தீங்கன்னா மலரை கூப்பிட்றாங்க. என்னம்மா பாக்கியராஜ் வரதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது, இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அம்மா உங்களோட ரிப்போர்ட் வாங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிப்போர்ட் வாங்க தானே போயிருக்கான், அதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. டிராஃபிக்காக இருக்கும் வந்துட்டு இருப்பாரு மாமா, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜா வந்துடுறாங்க. பாக்கியராஜ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பாப்பா அப்பான்னு சொல்லி வராங்க. பாக்கியராஜ் பாப்பாவை தூக்கி கொஞ்சம் போது முதல்ல ரிப்போர்ட்டை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக பேசுகிறாரு. இதோ கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு ஏய் என்னடா சுகர் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பரபரப்பாக டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா நானுமே போன ரிப்போர்ட்டு வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தேன், ரொம்பலாம் இல்லைப்பா 5% தான்ப்பா ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. 5% ஏறினது தானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அவர் பார்த்தீங்கன்னா வா வா நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, ரொம்பலாம் அதிகமாக இல்லை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை. நடுராத்திரி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன், என் உயிருக்கு ஆபத்து ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன், நீ வா இப்போவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாக்கியராஜுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா மலரோட அம்மாவை பார்க்கறதுக்காக அவர் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து ஒரு விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யமும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.